ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விவோ பிராண்ட்லேருந்து விவோ T3 5G அப்படிங்கிற மொபைல் ஃபோன் 20,000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் ஃபோனோட அன்பாக்சிங் மற்றும் இந்த மொபைலில் கேமரா எப்படி இருக்குது இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். கேமரா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து தான் விவோ T3 5G மொபைல் ஃபோன் வாங்கியிருக்கேன். 8GB ரேம் 128GB மாடல் பார்த்திங்க அப்படின்னா 19,999க்கு சேல் ஆகுது. அதே போல் 8GB ரேம் மற்றும் 256GB ஸ்டோரேஜ் பார்த்திங்க அப்படின்னா 21,999க்கு சேல் ஆகுது. பாக்ஸ் பேக்கேஜிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உள்ளாடி மொபைல் ஃபோன், டிபியூ கேஸ், சிம் எஜெக்டர் பின், யூசர் மேனுவல், டைப் சி சார்ஜிங் கேபிள், அதே போல் பாக்ஸுக்கு உள்ளாடி 44 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. நல்ல அட்ராக்டிவான டிசைனில் பண்ணியிருக்காங்க. குவாலிட்டி வைஸ் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்காங்க. அதே போல் ஃபஸ்ட் டைம் இந்த ஃபோனை ஆன் பண்ணும்போது நிறைய தேவையில்லாத அப்ளிகேஷன் இந்த ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பிரைட்டான அமோலட் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. 6.67 இன்ச்சஸில் டிஸ்பிளே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி வைஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இந்த ஃபோனில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. இந்த ஃபோனில் 3.5mm ஜாக் கிடையாது. அதே போல் ஃபோனோட பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கர் வச்சுருக்காங்க. ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப லவுடாக இல்லை. இந்த ஃபோனில் மீடியாடெக் டைமென்சிட்டி 7200 சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பொறுத்த வரைக்கும் டே டு டே யூசேஜுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நேரம் யூஸ் பண்ணால் கூட ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் ஆகலை. அதே போல் பெரிய அளவுக்கு லேக் இல்லை அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இந்த சிப்செட்டில் இருக்குது. இந்த ஃபோனோட மிகப்பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னா 5000 mAh உள்ள ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. 44 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸுக்குள்ளாடி இருக்குது. அந்த சார்ஜர் யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது 75 நிமிடங்களில் இந்த ஃபோனை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த ஃபோன் வாங்குறதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா இந்த ஃபோனில் சோனி IMX 882 OIS சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் பேக் கேமரா 3 கேமரா இல்லை, வெறும் 2 கேமரா மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 50 மெகா பிக்சல் கொண்ட மெயின் கேமரா. இதில் சோனி IMX 882 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு அல்ட்ராவைட் சென்சார் கொடுத்துருக்கணும். அல்ட்ராவைட் சென்சார் கொடுக்காதது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளிக்கர் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சென்சார் மூலமாக பெரிய அட்வான்டேஜ் எதுவுமே கிடையாது. நார்மலாக ஒரு டிஸ்பிளேயை வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஃப்ளிக்கர் ஆகாது. இது மட்டும்தான் இந்த ஃப்ளிக்கர் சென்சாரோட ஒரு யூசேஜ் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பேக்கில் 16 மெகா பிக்சல் கொண்ட கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பேக் கேமரா பொறுத்த வரைக்கும் சோனி சென்சார் இருக்கனால ஃபோட்டோஸ் எல்லாமே நல்ல டீட்டெயில்டான ஃபோட்டோஸாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பெரிய அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. அதாவது சிலர் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் அதிகமான ஃபோட்டோஸ் எதிர்பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு கான்ட்ராஸ்ட் அதிகமாக இருக்காது. கொஞ்சம் நேச்சராக ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா பேக் கேமரா யூஸ் பண்ணி எடுத்த போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ணி எடுத்த ஃபோட்டோஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனால் இதே பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு மோட்டோ பிராண்ட்லேருந்து எட்ஜ் 50 ஃபியூஷன் அப்படிங்கிற மொபைல் ஃபோன் ரீசெண்டாக அன்பாக்சிங் பண்ணியிருந்தோம். அந்த மொபைலோட கேமராவை கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபோனோட கேமரா கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குது. பேக் கேமரா யூஸ் பண்ணி 4K வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். கேமரா பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த ஃபோனை நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். கேமரா பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. கொஞ்சம் நேச்சரான ஃபோட்டோஸ் வேணும் அப்படின்னா இந்த ஃபோன் கண்டிப்பாக வாங்கலாம். ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் ஸ்கின் டோன் எல்லாமே கொஞ்சம் பிரைட்டாக காணிக்குது அப்படின்னு சொல்லலாம். கேமரா பொறுத்த வரைக்கும் எனக்கு நேச்சராக இருந்தால் போதும். ரொம்ப பிரைட்டாக ரொம்ப கான்ட்ராஸ்ட்
அதிகமாக வந்து ஃபோட்டோஸ் வந்து வேண்டாம் அப்படின்னா இந்த ஃபோன் வந்து ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக வந்து இருக்கும். இதே போல் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.